ஒரு 10 வயசு சிறுமி வந்து தான் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா குழந்தை காணோம். அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தா சாக்லேட் வாங்க போனா ஒருத்தர் வந்தாரு கூட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அன்னைக்கு முழுக்கும் தேடுறாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பக்கத்துல கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி கரைய பக்கத்துல இறந்து கிடக்குது. குழந்தை உடல்ல காயங்கள் நிறைய இருக்கு. ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு 5 தனிப்படைகள் போட்டு அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏங்கிளில் ஏரியாவில் பார்க்குறாங்க. பார்க்கையில் பார்த்தா ஒருத்தர் வந்து 2 வீலரில் கூட்டு போகிறது தெரியுது. இதை வந்து அவர் யார் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் லொக்கேஷன் வச்சு டவர் லொக்கேஷன் வச்சு ஃபோன் நம்பரை எடுத்து டவர் லொக்கேஷன் வச்சு பார்த்து அவரை பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகையில் அவர் வந்து மாடியில் 2வது மாடியில் குடியிருக்காரு இருக்கும். அங்கேருந்து கீழே குதிச்சுட்டார். குதிச்சதில் வலது காலும் வலது கையும் அடிக்கிறது. சரி நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி கூட்டு போனேன். கூட்டு போய் அந்த கண்ணம்பாளையம் ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பில் வச்சு கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. உன்னை கழுத்தை நெரிச்சேன். இறந்து போச்சு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்தேன். ஆனால் ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காரு சார். பல்லு உடஞ்சி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு. அதாவது இவர் சொல்றது மட்டும் நெரிச்சேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ஏரி கரையிலேருந்து புதர் வரைக்கும் உருண்டு தான் போயிருக்கு. தூக்கி வீசியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இதில் வந்து தன் கணவர் மீது வந்து புகார் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாடியை வந்து எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாங்க. இதில் இந்த அம்மா கொடுக்குற பேட்டியில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, இது மாதிரி என் கணவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மதுவையும் கூல்ட்ரிங்க்ஸையும் கலந்து வச்சுருந்தாரு. நான் கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி எடுத்து குடிச்சிட்டேன். அதனால எனக்கு போதை ஆயிடுச்சு. நான் வீட்டில் படுத்துட்டேன். அப்போ நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். எனக்கு தெரியல. சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. பொண்ணோட அம்மா குடிச்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், நம்ம தமிழ்நாடே பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கடந்த 21ஆம் தேதி இந்த மாதம், அதாவது 21/5/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூரில் சூலூர் காவல் நிலைய எல்லையில் ஒரு 10 வயசு சிறுமி வந்து தான் வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சகோதரனும் கூட விளையாடிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா குழந்தை காணோம். அப்போ அந்த கூட பிறந்த சகோதரனை கேட்டப்போ இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தால் சாக்லேட் வாங்க போனால் ஒருத்தர் வந்தார் கூட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் வந்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறார் இந்த தகவலை. சொல்லிவிட்டு நேராக காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. காவல் நிலையத்துக்கு போய் அங்கே அந்த விஷயத்தை புகாராக கொடுக்குறாங்க. உடனே காவல் நிலையத்தில் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை வச்ச அடையாளம், போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மற்ற அதெல்லாம் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழக்கும் பதிவு பண்ணிடுறாங்க, மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேடுறாங்க. அன்னைக்கு முழுக்கும் தேடுறாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு பக்கத்தில் கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி கரைய பக்கத்தில் இறந்து கிடக்குது. ஆமாம், உடல்ல காயங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு இடையில காவல்துறையிலேருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 250 சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு 5 தனிப்படைகள் போட்டு அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏங்கிளில் ஏரியாவில் பார்க்குறாங்க. பார்க்கையில் பார்த்தா ஒருத்தர் வந்து 2 வீலரில் கூட்டு போகிறது தெரியுது. அப்புறம் இவங்களை காட்டி கேட்குறாங்க, 2 வீலரில் இந்த கூட்டு போன ஆள் யாருன்னு கேட்டால் இவங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பேர் கார்த்தி. அவர் யாருன்னா, இப்போ இவங்க குடியிருக்கிறாங்க இல்லையா, இந்த வீட்டில் இவங்க வந்தே 1 மாதம்தான் ஆச்சு. அதுக்கு பக்கத்தில் இவர் குடியிருந்திருக்காரு. குடியிருந்தவர் ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி வீடை காலி பண்ணிட்டு போயிட்டார். அவர் கூட வந்து மோகன்ராஜ்னு சொல்லி அவரோட நண்பரும் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்து வீடில் இருந்ததுனால அந்த குழந்தைகிட்ட நல்லா பேசுவார். அப்பப்போ அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரு. அந்த குழந்தையும் இவர்கிட்ட பேசும். அவங்க குடும்பத்தோடையும் இவங்க குடும்பத்துக்கும் ஓரளவு, இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஓரளவு பழக்கம் இருந்திருக்கு. இதை வந்து அவர் யார் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் லொக்கேஷன் வச்சு டவர் லொக்கேஷன் வச்சு ஃபோன் நம்பரை எடுத்து டவர் லொக்கேஷன் வச்சு பார்த்து அவரை பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகையில் அவர் வந்து மாடியில் 2வது மாடியில் குடியிருக்காரு இருக்கும். அங்கேருந்து கீழே குதிச்சுட்டார். குதிச்சதில் வலது காலும் வலது கையும் அடிபட்டது அவருக்கு. அப்புறம் கோவிந்த இது கூட இந்த மோகன்ராஜை பிடிச்சிடுறாங்க.
பிடிச்சி அவரை வந்து ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவரை விசாரிக்கிறாங்க. அவரையும் தனியாக விசாரிக்கிறாங்க, இவரையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து இவரோட வாக்குமூலம் என்ன ஏதுங்கிறத கேட்குறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து அந்த தெரியும், அன்னைக்கு வந்து விளையாடிட்டு இருந்தது, அவங்க அம்மா உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தான், சரி நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அந்த கண்ணம்பாளையம் ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பில் வச்சு கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அது கத்த ஆரம்பிச்சிருச்சு, உன்னை கழுத்தை நெரிச்சேன், இறந்து போச்சு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்தேன். அதுக்கப்புறமா அங்கே இருக்க புதரில், அந்த ஏரிக்கரையில் இருக்க புதரில் தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காரு சார், பல்லு உடஞ்சி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு. அதாவது இவர் சொல்கிறது மட்டும் நெரிச்சேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ஏரிக்கரையிலேருந்து புதர் வரைக்கும் உருண்டு உருண்டு தான் போயிருக்கு. அதில் அந்த அடிபட்டிருக்கலாம், தூக்கி வீசியிருக்காரு. வீசியிருக்காரு. அந்த உருண்டு அடித்து தூக்கி போட்டது, உருண்டு போனது, அங்கே போய் விழுந்தது, அந்த பக்கம் நிறைய முள் புதறது இல்லையா, அதெல்லாம் உடம்புல பட்டிருக்கலாம். பட் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் அந்த இன்ஜுரிஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி அண்ட் இன்டர்னல் இன்ஜுரி எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பாங்க. என்ன காஸ் ஆஃப் டெத்து, இந்த கழுத்தை நெரிச்சா ஹயாய்டு போன்னு இருக்குது, நாவடி எலும்புன்னு, அது வந்து நொறுங்கியிருக்கும். அப்போ தான் மூச்சு திணறி, அந்த மூச்சு குழாய் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருப்பாங்க. அதுங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இவன் வந்து அன்னைக்கு இவனும் அந்த மோகன்ராஜும் போலீஸ் வந்து தேடையில, அந்த சொந்தக்காரங்க தேடல, கூட சேர்ந்து இவங்களும் தேடுறாங்க. ஓ, பக்கத்து வீடுன்றனால இவங்க தேடுறாங்க. ஆனா இவன் விசாரிக்கல சொல்றான், இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே மோகன்ராஜிட்ட சொல்லியிருக்கான். ஆனா மோகன்ராஜ் காவல்துறை விசாரிக்கிறப்போ அவங்க சொல்லல. அப்புறம் வந்து இவன் எதுக்கு வச்சு கேட்டதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான், ஆமாம் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு. அதனால் அவனையும் அக்யூஸாக சேர்த்துட்டாங்க. இப்போது போஸ்ட்மார்ட்டத்தில் டாக்டர் மெயினாக விஷயம் என்னென்னா, வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் உறுதி பண்ணுறாரு. ஆமாம், பாலியல் பலாத்காரம் தான் அது தெரிய வந்து. ஆமாம், அப்போ தான் தெரிய வருது. ஏன்னா காணோம், அதுக்கு காயங்கள் இருக்குது. ஆனால் எந்தெந்த காயங்கள் இருக்குது, இதனால் அந்த காயங்கள் ஏற்பட்டுருக்கலாம். வேற வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணால் அந்த சில காயங்கள் இருக்கும், அந்த சில அறிகுறிகள் இருக்கும். அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் எடுத்து அவங்க பார்த்துட்டு டாக்டர் வந்து இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணி அடிபட்டவனா ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு செக்ஷனாக மாற்றிடுறாங்க. அதாவது உக்ஸோ வழக்கு 2 வழக்காகவும் மாற்றி, மூணாவதாக அதாவது பழைய ஐபிசியில் 201 ஐபிசிம்பாங்க, அதாவது ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த தடயங்களை மறைக்கிறது. 302 ஐபிசியில் முன்னாடி அது வந்து கொலை. போக்சோ சட்டம் 18 வயதுக்கு கீழே உள்ள ஆண்களையோ பெண்களையோ பாலியல் சீண்டலுக்கோ பலாத்காரத்துக்கோ உட்படுத்தப்பட்டால் வரக்கூடியது. இதில் இந்த 2 இதுலேயுமே வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். எதில், போக்சோவில் வந்து இது மாதிரி குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். கொலை செய்ததுக்கு அதுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கலாம். இந்த மறைச்சது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தண்டனை அப்படியே அதுவும் சேரும். இல்லை சார், இவ்வளோ விஷயம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறீங்க. இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம், இதெல்லாம் கேள்விப்பட்டோம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இதில் வந்து தன் கணவர் மீது வந்து புகார் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாடியை வந்து எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாங்க. சப்போஸ் இந்த கேஸில் நியாயம் கிடைக்கலன்னா, புதைச்சிருந்தா கூட அந்த பாடியை எடுத்து ஏதாச்சும் மறு ஆய்வு பண்ண முடியும், என்கிட்ட சொல்லாமல் அவங்க எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? இது எப்படி பார்த்து? இப்போது நம்ம இது வரைக்கும் பேசினது வந்து அந்த ஏற்பட்ட கொடுமை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி, கொலை பண்ணி, பாலியல் பலாத்காரம் பண்ணி, பாடியை தூக்கி இது மாதிரி மறிச்சது, எரிச்சது, அது செஞ்சது அந்த குற்றவாளிகள். அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்குள்ள தடயங்கள் எல்லாம் கைப்பற்றி அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை. இதில் இந்த அம்மா கொடுக்குற பேட்டியில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, இது மாதிரி என் கணவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இது மதுவையும் கூல்ட்ரிங்க்ஸையும் கலந்து வச்சுருந்தாரு. நான் கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி எடுத்து குடிச்சிட்டேன், அதனால் எனக்கு போதை ஆயிடுச்சு, நான் வீட்டில் படுத்துட்டேன், அப்போ நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என் கணவர் வந்து மீட்டு 7 மணிக்கு வந்து அவருக்கு தட்டி எழுப்பினப்போ தான் எனக்கு தெரிஞ்சுங்கிற மாதிரி இவங்க சொன்னதா ஒரு வாக்குமூலம். அதாவது எல்லாம் சமூக வலைதளங்களை ஓடுது, அது எந்த அளவுக்கு உண்மை, அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது சொல்கிறத வச்சு நீங்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, பொண்ணோட அம்மா குடிச்சிருக்காங்க, அதனால
அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் வந்து குடித்தேன், எப்படி குடித்தேன், எதனால் குடித்தேங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு தெரியாமல் என்னோட சம்மதம் இல்லாமல் அந்த பாடியை வாங்கி என் சம்மதம் இல்லாமல் பாடியை எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கணவரை பற்றி. அதே மாதிரி எனக்கு நிதி தேவையில்லை, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி தேவையில்லை, நீதி தான் தேவை. அந்த பாடி இருந்ததுன்னா நான் வந்து இவங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு கூட நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலம் இந்த வீடியோ உண்மை, அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரரு அவரும் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டாங்க, இதை மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நிலையில் இல்லாதனால கணவருங்கிற முறையில் அப்பாங்கிற முறையில் நான் தான் வந்து கையெழுத்து போட்டு பாடியை வாங்கினேன். அவருக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம். அதனால் சேலம் மாவட்டத்தில் எங்கள் சொந்த ஊரில் கொண்டு போய் நாங்கள் முறைப்படி நாங்கள் வந்து தகனம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை என்ன, இவங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை. அதுங்க வந்து இந்த பிரச்சனையை, அதாவது போச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இருக்க மாதிரி தெரியல. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படிங்கிறத பற்றி கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் வந்து இவங்களுக்குள்ளேயே அது இந்த ஈகோவா, இல்லை பணத்துக்காகவா, இல்லை உண்மையிலே பேசினாங்களா, இல்லை அவங்க பேசுன மாதிரி வேற யாராவது வச்சு பேசி எடுத்தாங்களா, இது தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, அதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இங்கே முறையிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேலேயே குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலதிகாரி இருக்காங்க. அந்த மேலதிகாரி, அதாவது எஸ்பி, இவங்க விசாரிக்கக்கூடிய அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க, இல்லை ஒரு டிஎஸ்பியாக இருப்பாங்க. அதுக்கு மேலதிகாரி வந்து எஸ்பி இருக்காங்க, அதுக்கு மேலே டிஐஜி இருக்காங்க, அதுக்கு மேலே ஐஜி இருக்காங்க. அவங்கக்கிட்ட இவங்க முறையிடலாம். முறையிட்டு அவங்க விசாரிக்க சொல்லுவாங்க. விசாரித்து என்னங்கிறது தெரிஞ்சு உண்மையை சொல்லுவாங்க. இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க சார்? ஏன்னா வந்து இதை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். அன்னைக்கு ஐஜி வந்து அவங்க ஐஜி பேட்டி கொடுக்கையில விரைவில் நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் வந்து மெயினானது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிஸ்ஸிங்கில், அதுக்கப்புறம் பாடி கிடைக்குது. பாடி கிடைச்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்தில் தான் தெரிய வருது இதை மாதிரி வந்து 302, அப்புறம் 302 ஐபிசி போக்சோ சட்டம், அதுக்கப்புறம் 201, அதாவது கொலையை மறைச்சது. அவனும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். அதுக்குள்ளே எவிடன்ஸு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வந்து அந்த என்னென்ன இன்ஜுரிஸு நெரிச்சு கொண்டான்னு சொல்கிறதுக்கு அதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டு, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்குள்ளே எவிடன்ஸு, இது எல்லாத்தையும் அவர் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிசிடிவி, அது பொய் சொல்லாது, அந்த கவரேஜ் எல்லாத்தையும் எடுத்து இவன் என்ன வண்டியில் போனான், அந்த வண்டி யார் பேரில் இருக்குது, இந்த வண்டி வந்து மோகன்ராஜ் பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோகன்ராஜோட வாக்குமூலத்தை வண்டியை போய் இவன்கிட்ட கொடுத்தான். இது எல்லாமே வந்து எவிடன்ஸ் இருக்குது. அதனால் வந்து சார்ஜ் ஷீட் சீக்கிரமாக போட்டுருவாங்க. இப்போ இந்த விளாத்திக்குளத்தில் தர்ம முனீஸ்வரனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன் வந்து பழைய குற்றவாளி. தர்ம முனீஸ்வரன் வந்து இதே மாதிரி ஒரு 65 வயது பெண்ணை கொலை பண்ணிட்டு, அவங்கள ரேப் பண்ணிட்டு, அவங்க போடுற நகையை திருடிட்டு போய் அந்த வழக்கில் அவனுக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனைகள் இருக்கையில் அப்பீல் பெயில் ஹைகோர்ட்டில் போட்டு வெளியே வரான். வெளியே வந்து இந்த குற்றத்தை பண்ணுறான். ஆக அவன் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சு திருப்பியும் செய்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, தூக்கு தண்டனை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, தூக்கு தண்டனை வந்து இந்த வழக்குகளில் இப்போ நான் சொன்னபடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அரிதினும் அரிதான வழக்குகளை தான் கொடுக்கணும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறாங்க. அதில் வந்து அவன் ஆல்ரெடி ஆயுள் தண்டனை கைதி, அதெல்லாம் அப்பீல் பெயிலில் தான் இருக்கிறான். வந்து திருப்பியும் அதே மாதிரி கொலை பண்ணுறான், குழந்தைய இது பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். அதனால் அவனுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. போக்சோ சட்டத்தின்படி ஒன்றும், கொன்னதுக்கு ஒன்றும். இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட ஒரு தூக்கு தண்டனை தான் கேன்சல் பண்ணுவாங்க, கண்டிப்பா தூக்குல போட்டுருவாங்க. ஒரு வாட்டி தான் தூக்குல போட முடியும், 2 வாட்டி தனித்தனியாக போட முடியும். ஒரு வாட்டி தூக்குல இறந்து போயிடுவாங்க. அதாவது அவங்க கொடுத்ததோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குற்றவாளி, பழைய குற்றவாளி, ஏற்கனவே இதே மாதிரி செஞ்சு அவன் வெளியே தண்டனைப்பட்டு வெளியே வந்திருக்கான். அப்பீல் பெயில தான் இருக்கான். தண்டனை வந்து உறுதி செய்யப்படலை, அதாவது கன்ஃபார்மா இல்லையாங்கிறது முடிவுப்படலை. அந்த சமயத்தில் அதே மாதிரி இதில் என்ன பேசிஸில் 2 கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன்று போக்சோ சட்டப்படி அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு ஒரு தூக்கு தண்டனை, அந்த குழந்தை பண்ணான் இல்லையா அதுக்கு இன்னொரு தூக்கு தண்டனை. ஆக 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் இவங்க பேரில் பழைய கேஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கார்த்திகை சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம்னு சொல்கிறாங்க, அவன் ஒய்ஃப்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2வது மனைவி மேலேயே சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அவங்களும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அந்த தேடும்போது இவங்களும் கூட இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க.
யார் சொல்றா? அது விசாரணை அதிகாரிகிட்ட சொல்லட்டும். அதாவது யாருனாலும் எந்த கதையினாலும் கிளப்பலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போய் சொல்லணும். சும்மா ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டுல சமூக வலைதளங்களை என்னனாலும் பதிவிடலாம். இறந்து போனது ஒரு 10 வயசு சிறுமி. அப்படி இருக்கிறப்போ அந்த இறந்து போய் எப்படி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு, அந்த கொடூரமா கொல்லப்பட்டிருக்கு. அந்த வழக்குல வந்து அவங்களுக்கு அந்த தவறை செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத விட்டு தேவையில்லாம இவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த அக்யூஸ்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? விசாரணை அதிகாரி அது விசாரணை அதிகாரி நீங்க அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க வந்து அந்த விசாரணை அதிகாரிகிட்ட தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இப்ப அந்த விசாரணை அதிகாரிக்கு இவங்க பேர்ல தனிப்பட்ட முறையில் ஏதாவது விரோதம் இருக்கா இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில் வேண்டப்பட்டவங்களா? அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, புகார் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நியாயத்தை செய்யணும், அதுக்குள்ள வேலைகளை செய்வாங்க. ஆனா அதுக்கும் அப்பாற்பட்டு உண்மை என்னங்கிறத அவங்க விசாரிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி அவங்களோட விசாரணை அறிக்கையில அதை கொடுத்து தான் ஆகணும். அவங்கள வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க. பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, இதை கூட தெரியாம சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே சார். அதான் சொல்லல, யாருனாலும் என்னனாலும் எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா நடந்த ஒரு துயர சம்பவம், ஒரு கொடூரமான சம்பவம், அதுல பாதிக்கப்பட்டது ஒரு பெண் சிறுமி. அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த அந்த சிறுமி இறந்து போனதுக்கும் அந்த சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதுக்கும் நீதிமன்றம் மூலமா நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்குமே தவிர அதை விட்டு போட்டு இதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்து இதுல நிரப்பி அதை வச்சு இவங்க சிலர் வந்து அதனால என்ன ஆகும்னா அக்யூஸ்ட் கூட ஒருவேளை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீதிமன்றத்தில். இன்னொரு விஷயம் சார், இந்த ஆட்சியில தான் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார். ஏன்னா தொடர்ந்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இஷ்யூ நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம். இது இந்த ஆட்சியில தான் இப்படி நடக்குது. இதே கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி தன் காதலனோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ராத்திரி 11:30 மணிக்கு. அப்போ 3 பேர் வராங்க. 2 வீலர்ல வந்து கார் கண்ணாடியை உடைச்சி அந்த குழந்தை பெண்ணை அந்த கல்லூரி மாணவியை அழைச்சிட்டு போய் இழுத்துட்டு போய் கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அந்த பையனையும் அடித்து துரத்திடுறாங்க. அவங்க பார்த்தா பழைய குற்றவாளிகள். அவங்களும் வந்து கோயம்புத்தூர்காரன் கிடையாது, அவங்களும் சிவகங்கை மதுரையை சேர்ந்தவங்க. இதில் உள்ள அக்யூஸ்டு கார்த்தி வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். அந்த பழைய குற்றவாளிகள் அந்த தேதியில் அன்னைக்கே அந்த ஒரு நாளில் 3 குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த பைக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்களா அதை திருடியிருக்கானுங்க. 2வது திருடிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காங்க 3 பேரும். அப்போ ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர், அந்த ஊருக்கார் லோக்கலில் உள்ளவர், ஆடு மேய்ச்சிட்டு அந்த பக்கம் வந்திருக்காரு. யாரா நீங்கள் உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க? வயசானவர் கேட்டிருக்காரு. நீ யாரா கேட்குறது? அவர் அடிச்சே கொண்டுட்டானுங்க. அடிச்சு கொண்டு அங்கேயே போட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கேஸு. அதுக்கப்புறம் 3வது வந்து அந்த பெண்ணை வந்து கல்லூரி பெண்ணை ரேப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கு. அவங்க பழைய குற்றவாளிகள். அதனால் அவங்களுக்கு வந்து என்ன சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில். ரொம்ப நன்றி. வணக்கம்.